கனா கண்டேனடி தோழி. அத்தியாயம் 6. காலையில் எழுந்து வந்தவளை பார்த்து, ஏன் சீக்கிரம் எழுந்துட்டு வந்தனா? நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கக்கூடாதா? தினமும் 20 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிற. அதான் ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டல்ல, அதுக்கப்புறமும் இவ்வளோ கடுமையான உழைப்பு உனக்கு தேவையா? இன்னும் மெயின் தேர்வு இருக்குது. அதுக்கு ரொம்ப அதிக நாட்கள் கூட இல்லை. வேலை கிடச்சி அந்த வேலைக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டா படிக்கிற நேரம் குறைஞ்சு போயிடும் பெரியமா. அதனால் நேரம் கிடைக்கும் போதே படிப்பு பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிறேன். அன்றாட நாட்டு நடப்புகளை செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் தனித்தனி ஃபைலில் போட்டு தயாராக வச்சிட்ருக்கேன். பயிற்சி செம்மைப்படுத்தும். ஆர்வத்துடன் தொடர்ந்து நான் நல்லா படித்து தேர்வில் வெற்றி பெறணும். கல்லூரி காலத்திலருந்தே என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ப்ரிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்னால் ஈஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சுது. சித்தார்த் அனுப்பின புக்ஸ் கூட எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அவரோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணேன், ஆனால் எப்போவுமே ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. பார்சலில் அவரோட நம்பர் இருந்துச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அவனோட நியூஸ் வந்துருந்துச்சு, பார்த்துருந்தியாம்மா? ஆஹா இல்லையே பெரியம்மா. அவருக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிக்கணும். பேசாமல் கலெக்டர் ஆஃபீஸ்க்கே கால் பண்ணி பேசிடவா? எதுக்கும் ட்ரை பண்ணி பாரு. வேறு ஏதாவது உதவி வேணும்னு கேட்டேன்னா கூட செய்வான். சொன்னது போலவே முயற்சி செய்தால் நெட்டிலிருந்து அவன் வேலை செய்யும் வட மாநில கலெக்டர் ஆஃபீஸ் நம்பரை எடுத்து அவனுக்கு ஃபோன் செய்தாள். ஃபோன் போனது. ஆனால் எடுத்தது அலுவலக பணியாள். வேறு ஏதோ புரியாத மொழியில் பேச இவள் ஆங்கிலத்தில் சொன்னது புரியவே இல்லை. மறுபடியும் அவனது இமெயில் முகவரியை தேடி நன்றி செய்தி அனுப்பினாள். மறு வினாடியே அவனிடமிருந்து பதில் வந்தது. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ வாண்ட் யுவர் கான்டாக்ட் நம்பர் என இவள் பதில் அனுப்பினாள். அலுவலக மொபைல் எண்ணை அனுப்பினான். அதில் அவள் தொடர்பு கொண்டாள். தன் தனிப்பட்ட எண்ணில் அவள் ஹலோ என்று கூறியதுமே கட் செய்துவிட்டு தன்னுடைய மொபைல் நம்பரிலிருந்து தொடர்பு கொண்டான். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக என்னோட மொபைல் நம்பரை தர முடியல. ஷோப்பா, இதை பற்றிலாம் நீங்கள் எனக்கு விளக்கம் தரணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட புக்ஸ் எனக்கு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. மெயின் தேர்வுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை முறை தான் தேங்க்ஸ் சொல்வேன்? சிவில் சர்வீஸ் பணியில் உள்ள அனைத்து அதிக சவால் மிகுந்த பணிகளாகும். ஐஏஎஸ் அதிகாரி பணியாற்றினா ஒரு துறையில் மட்டுமே பணிபுரிய முடியாது. வேறு துறைகள்லையும் பணியாற்ற வேண்டியிருக்கும். அந்தந்த துறைக்கு தேவைக்கேற்ப செயல்படணும். பல சிரமங்கள் வரும். எல்லாத்தையும் சமாளிக்க கற்றுக்கணும். பல்துறைப்பட்ட தெளிவான அறிவும் வேணும். முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களை கூட உன்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். உனக்கு ஆன்சர் எதுவும் தெரியலன்னா எனக்கு திரும்ப கால் பண்ண. தேங்க்யூ ஸோ மச். இப்போ தானே சொன்னேன். எனக்கு நன்றியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் வேற என்ன வேணும்? உன் அன்பு வேணும். என்ன பேச்சையே காணோம்? ஒன்றும் இல்லை. எக்ஸாம்ஸில் ஆன்சர் பண்ணும்போது சாதாரணமாக ஆன்சர் பண்ணாமல் நல்ல அறிவு திறனோட ஆன்சர் பண்ணணும். அது ரொம்ப சிறப்பாக மற்றவங்களுடைய விடைகள்லேருந்து நம்மளுடைய ஆன்சர் வேறுபட்டு சிறப்பானதாக இருக்கணும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணு. உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் காத்திருக்கு. அதை நேரில் தான் சொல்வேன். காலையில் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது கண்ணம்மா. ஸோ நான் தூங்க போகிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என அவன் ஃபோனை வைத்தான். அப்படியே பிரமித்து போய் அமர்ந்திருந்தாள் வந்தனா. என்ன சொன்னார்? கண்ணம்மாவா? இல்லை அது என்னோட பிரம்மையா? தூக்க கலக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். ஒரு நிமிஷம் என்னையே மறந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. அவர் பாடத்தை பற்றியில் பேசிகிட்டு இருந்தார். கனவு காணாத மனசே, தயவு செஞ்சு கனவு காணாத. நான் முதல்ல என்னோட லட்சியத்தில் வெற்றி பெறணும். போலியோவோல் தாக்கப்பட்ட வில்மா ஒலிம்பிக் தடகள போட்டியில் 3 தங்கம் வெல்லலையா? நான் நல்லா படித்தா தானே என்னால் ஐஏஎஸ் தேர்வு எழுத முடியும். ஐஏஎஸ் தேர்வும் எனக்கு தடகள போட்டி மாதிரி தான். இதில் ஓடி வெற்றி பெற்றால் மட்டும்தான் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எங்கேயும் ஓடி ஒளியாமல் தலை நிமிர்ந்து மற்றவங்க என்னை போற்ற மாதிரி நம்ம வாழ முடியும். ஒரு வினாடி கூட வீணாக்காமல் நான் உழைக்கணும். கனவுகளை கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. இப்போ நான் படிக்க போகிறேன். குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிக்கொண்டு புத்துணர்ச்சியுடன் படிக்க சென்றாள். சந்தோஷமாய் உறங்கி போன சித்தார்த்திற்கு விடிந்த பொழுது ஒரு செய்தியோடு காத்திருந்தது.
உமாவின் அப்பா ஊரிலிருந்து வருவதால் நேரில் சந்தித்து திருமண விஷயத்தை பற்றி பேசச் சொல்லி அம்மா செய்தி அனுப்பியிருந்தார். இன்றைய மீட்டிங் முடிந்ததும் பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். அன்றைய கூட்டம் வெகுநேரம் நீடித்துவிட்டது. முடிந்ததும் நேரே விமானம் ஏறி பெங்களூரு கிளம்பினான். அவன் சென்ற நேரம் 9 மணி ஆகிவிட்டது. சுனில் இப்போது கர்நாடகாவில் பணியாற்றியதால் தன் நண்பனை சந்திக்க விமான நிலையத்திற்கே வந்திருந்தான். எவ்வளவு நாட்களாகிவிட்டதுடா நம்ம சந்திச்சு, வா வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்றதுக்கு அங்கே ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். உன் ஒய்ஃப் தான் வீட்டில் இல்லையே, பிரசவத்துக்காக அவங்க ஊருக்கு போயிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம நைட்டு டின்னரை இங்கேயே எங்கேயாவது ஹோட்டலில் முடிச்சுட்டு போகலாம். அருகில் இருந்த ஹோட்டலில் நுழைந்தனர். உணவுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு காத்திருக்கையில் ஹோட்டல் பப்பில் பல இளம் ஜோடிகள் கைகோர்த்து ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்தனர். எல்லாம் ஐடி பணம் எக்கச்சக்கமாய் சம்பாதிக்கும் இளைஞர்களும் இளைஞர்களும் இளமையை இப்படி அனுபவிக்கிறார்கள். இதெல்லாம் காலத்தின் மாற்றம் என்று பக்கத்து இருக்கைக்காரர் கூறிக்கொண்டிருந்த பொழுதே அங்கே காவி உடை தரித்தவர்கள் கோஷமிட்டவாறே வந்து வைன் மயக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர்களை அடித்து விரட்டினர். அதில் ஒரு பெண் எக்கச்சக்க மயக்கத்தில், ஹே ஹூ ஆர் யூ, எங்கள் சுதந்திரத்தில் நீ தலையிடாத, எங்கள் அப்பன் கூட இதில் மூக்கு நுழைக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு என கூச்சலிட்டாள். பத்திரிகை செய்தி சேகரிப்பவர் அங்கே வந்திருந்தார். அடிதடி கூச்சல் குழப்பமாய் கொஞ்ச நேரம் அந்த இடம் கலேபரமாய் இருந்தது. சுனில் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க 2 வினாடிகளில் பறந்து வந்து சண்டையிட்டவர்களை அகற்றி கைது செய்து அமைதியை நிலைநாட்டினார்கள். பாத்தியா சித்தார்த், நம்ம பண்பாடும் கலாச்சாரமும் எங்க போயிட்டு இருக்குன்னு. இந்த இளம் வயசுல தண்ணி அடிச்சு பழகினா அவங்க வருங்காலம் என்ன ஆகிறது? இவங்களை நம்பித்தான் வருங்காலத்துல நாடு இருக்குன்னு நினைக்கும் போதே வெக்கக்கேடா இருக்கு. ஒரு பக்கம் ஊழல், லஞ்ச லாவண்யம், மறுபக்கம் இது மாதிரி கலாச்சார சீர்கேடுகள், சுயநலத்தை தவிர எதை பத்தியுமே சிந்திக்காத தலைவர்கள். இதுவா நம்ம நாடு அப்படின்னு தோணுது. எல்லாத்தையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. வெற்றி தோல்வி பத்தி கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளா முளைச்சிட்டு இருக்கு. வருத்தப்படாத சுனில், இது நமக்கு வைக்கப்பட்டிருக்க ஒரு பரிசோதனை. இந்த சவால்களை மன உறுதியோட வெல்வோம். நீதியும் நேர்மையும் என்னைக்கும் தோற்று போகாது. நம்ம கடமையை நம்ம தவறாம செய்வோம். சரி விடுடா, என்னாச்சு? உன் ட்ரீம் கேர்ளை கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா? உன்ன மாதிரி குட் பாய்க்கு சீக்கிரம் ட்ரீம் கேர்ள் கிடைக்கணும். ஹே, என்னப்பா முகத்துல ஃப்ளாஷ் அடிக்குது? ஏதோ சம்திங் இருக்கோ போலையே. ஏறக்குறைய நிச்சயம் முடிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஹேய் சூப்பர்ரா என கட்டி கொண்டான். நாளைக்கு மங்களூர் பாஜ்பே விமான நிலையம் போகணும். மாமா வராங்க. ரமாவையும் வேற கூட்டிட்டு போகணும். பாஜ்பே விமான நிலையம் சிறு சிறு மலைகள் நிரம்பிய மேடான பகுதியில் அமைந்திருப்பதால் டேபிள் டாப் ஏர்போர்ட் என்கிறார்கள். நம்ம அவென்யூவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற விமானி அது அபாயகரமான அமைப்பு என்கிறார். காரணம் கேட்டதற்கு தரை இறங்கிய விமானம் தாறுமாறாக ஓடி நிலை குலையும். நிலை வந்தால் உடனே மீண்டும் விமானத்தை மேலே எழுப்ப முடியாதாம். ஏனென்றால் ஓடுதளம் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு முடிந்து பள்ளத்தாக்கு துவங்கி விடுகிறது. சரிப்பா, நான் கிளம்புறேன். முடிஞ்சா நாளைக்கு சந்திப்போம். மறுநாள் பாஜ்பே விமான நிலையத்தில் உமாவின் அப்பாவை வரவேற்க ரமாவுடன் நின்று கொண்டிருந்தான் சித்தார்த். 3 வருடங்களுக்கு பிறகு தன் தந்தையை சந்திக்க போகும் உற்சாகத்தில் ரமா துள்ளி கொண்டிருந்தாள். அதோ விமானம் தரையிறங்கியது. ஓடுதளத்தில் ஓடியது. இது என்ன, வேகம் குறையாமல் சென்று கொண்டே இருக்கிறதே. வரையறுக்கப்பட்ட தூரம் தாண்டியும் ஓடுகிறதே. விமானத்தில் ஏதாவது கோளாறா என்னும் பொழுதே தொடர்ந்து ஓடி வேலி சுவரை உரசி சுவரை உடைத்து பள்ளத்தில் பாய்ந்தது அந்த போயிங் ஏர் இந்தியா விமானம். விழுந்த வேகத்தில் 2ஆக பிளந்து எரிய ஆரம்பித்தது. வானை தொட்ட புகை மண்டலத்தில் 158 உயிர்கள் உறவினர்கள் கண்முன்னே தப்பிக்க வழியில்லாமல் கருகி போனார்கள். அப்பா என அலறிக்கொண்டு தீயில் பாய முயன்றவளை இறுக பற்றி கொண்டான் சித்தார்த். கதறி பதறி குலை நடுங்கி அப்படியே மயங்கி போனாள் ரமா. சுனிலுக்கும் வீட்டிற்கும் தகவல் தெரிவித்துவிட்டு ரமாவை மருத்துவமனையில் சேர்த்தான். பின் திரும்பி வந்து உமாவின் அப்பா உடலை கருகி போன கையில் இருந்த அவன் பரிசளித்த ரிஸ்ட் வாட்சை வைத்து கண்டுபிடித்தான். விமான டயர் வெடித்ததாலோ லேண்டான சமயம் வால் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையாலோ விபத்திற்கு உள்ளாகி இருக்கலாம் என்றனர். சந்தேகத்திற்கான பதிலை கருப்பு பெட்டிதான் சொல்ல வேண்டும். ஈடுகட்ட முடியாத இழப்பு. மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது
சுனில் அங்கு வந்திருந்தான். சாரிடா என்றவனிடம், இன்னும் நிறைய உடம்ப அடையாளம் காண முடியல, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, முடிவு வர எப்படியும் 1 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. ரமா கண் விழித்திருந்தாள். அவனை பார்த்ததும் கட்டிக்கொண்டு மாமா என தேம்பி விசும்பி அழ சமாதானம் செய்ய முடியாமல் தவித்தான். இங்க பாருடா, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அப்பா இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு. அப்பா இறந்து போனதா நினைக்காத, அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா நினைச்சுக்கோ. எல்லாம் கடந்து போகும். அழக்கூடாதுமா, நல்ல பொண்ணுல்ல நீ. ஆறுதல் தேறுதல் பல கூறி அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தான். உமாவை மகேஷ் உடனிருந்து கையணைப்பில் தேற்றி கொண்டிருந்தான். மாமியாரும் மாமனாரும் பேர குழந்தையை கவனமாக பார்த்து கொண்டனர். காரியங்கள் சுனில் உதவியால் மடமடவென்று நடந்தேறின. சித்தார்த் எல்லாருக்கும் தேவையானதை பார்த்து செய்து கொண்டிருந்தான். முக்கியமாக ரமாவை தனி கவனத்துடன் ஆறுதல் படுத்தி சாப்பிட வைத்து அவள் வருத்தத்தை போக்கும் வண்ணம் பேசி கண்களில் தெரிந்த பயம் நீங்க தலையை வருடி விட்டான். இதையெல்லாம் ரமாவின் பாட்டி கவனித்துக் கொண்டிருந்தார். மகன் போன இழப்பை விட ரமா குட்டியை என்ன செய்வது என்ற கவலைதான் அதிகம் இருந்தது. அப்பா சித்தார்த் கல்யாணத்தை நடத்துறது பற்றி எத்தனை ஆசையா பேசினாரு, இன்னைக்கு அவரே இல்லாம போயிட்டாரே என உமா அழுதாள். ரமா என பாட்டி கூப்பிட என்றைக்கும் அவர் சொன்னதை கேட்காத ரமா இன்றைக்கு உடனே எழுந்து போனாள். உன் அக்கா உன் மகேஷ் மாமா கூட கிளம்பிடுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்கா என்னை விட்டுட்டு போக மாட்டா. அது சரி, 10 நாள் உன் கூட இருப்பா. காரியம் முடிஞ்சதும் அவ குடும்பத்தை பார்க்க போகாம உன்னையே தாங்க முடியுமா? அப்புறம் நீ தான் அனாதை மாதிரி கிடக்கணும். நான் வயசானவ, எத்தனை நாளைக்கு உனக்கு துணையா இருக்க முடியும்? என் காலத்துக்கு பிறகு உனக்கு துணை யாரு? ஆமா, எனக்கு துணை யாரு என குழம்பி போய் திரும்பி கேட்டவள், காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? யாரை பண்ணிக்கிறது? எனக்கு அவனை பிடிக்க வேண்டாமா? ஏன் சித்தார்த்த உனக்கு பிடிக்கலையா? உன் அப்பா வேற அவங்கிட்ட உன் கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கான். என் மகனோட ஆசையை நிறைவேற்ற வேணாமா? சித்தார்த்தை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ. அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லைன்னா உன் வாழ்க்கையே இருண்டு போயிடும். சித்தார்த் மகேஷ் இருவரும் வேலையில் இருந்ததால் கிளம்பி விட்டனர். உமாவும் அவள் மாமனார் மாமியாரும் உடன் இருந்தனர். அதனால் ரமாவிற்கு சற்று ஆறுதலாயிருந்தது. இவர்களும் ஊருக்கு சென்று விட்டால் தனியாக எப்படி இருப்பது என்ற பயம் அவளை சூழ ஆரம்பித்தது. 10ஆம் நாள் காரியத்திற்கு சித்தார்த் வந்துவிட்டு மாலை கிளம்ப முயன்ற பொழுது அனைவரும் சூழ்ந்திருக்கையில், சித்தார்த் மாமா, என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க என குண்டை தூக்கி போட்டாள். ஏய், என்ன உளர்ற என உமா அதட்டினாள். நீ சும்மாரு, நான் சித்தார்த் மாமா கிட்ட கேட்குறேன், அவர் பதில் சொல்லட்டும். நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு நீங்க தானே மாமா சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறது தானே பெரியவங்களுக்கு அழகு. நீங்க மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்குவேன். சி, என்னடி பேச்சுது? வாயை கழுவு. முதல்ல போய் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. கண்ட சினிமாவை பார்த்து கண்ணா பின்னான்னு பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. உமா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சித்தார்த் ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையே இருக்கலாம் தானே? தாய் இல்லாம வளர்ந்த குழந்தை இன்னைக்கு அப்பாவையும் இழந்து நிக்கிறா. அவன் மனசு கோணாம நடந்துக்கோங்க. சும்மா இருங்க பாட்டி, நீங்க தான் அவன் மனசு கெடுத்ததா? அப்பா இருந்திருந்தா இப்படி நீங்க பேசியிருப்பீங்களா? ஏண்டி ஏன் வாயை அடிக்கிற? அன்னைக்கு நீதானே சித்தார்த் கல்யாணத்தை பத்தி அப்பா ஆசையா பேசினாருன்னு சொன்ன. அப்புறம் இன்னைக்கு நீயே மாறிட்ட. சித்தார்த் கல்யாணம்னு தான் சொன்னேன், ரமா கல்யாணம்னு ஒன்றும் சொல்லலை. ஏன் இப்படி புரியாம பேசி எல்லார் வாழ்க்கையும் கெடுக்குறீங்க? ஆமாடி அம்மா, நான் தான் உங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறவ. அல்பாயசுல நானும் போயிருந்தா உங்களை வளர்க்க ஒரு நாதியும் இருந்திருக்காது. சின்ன வாழ்க்கையை சிதறி போயிடக்கூடாதுன்னு நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு இங்க புரிய போகுது. நீ பாதுகாப்பா இருக்க. அவ நிலைமைய நினைச்சு பார்த்தியா? உன்னை மகேஷ் தாங்குற மாதிரி அவளை சித்தார்த் தாங்குறதுல உனக்கு என்னடி வருத்தம்? புரியாம பேசாதீங்க பாட்டி. சித்தார்த்துக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாயிடுச்சு. பொண்ணு தானே பார்த்துருக்கீங்க, கல்யாணம் ஒன்றும் நடந்துடலையே, அதுக்கே அப்படி அலட்டிக்கிற? முடியாது பாட்டி, நான் இதுக்கு ஒத்துக்க. அண்ணி என குறுக்கிட்டான் சித்தார்த். இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். இதுக்காக நீங்கள் சண்டையும் போட வேண்டாம். நீங்கள் எல்லாரும் ஊருக்கு கிளம்புங்க, அம்மா மட்டும் இங்கே இருக்கட்டும். பதறி அவனிடம் ஏதோ சொல்ல வந்த உமாவை கண்களால் மெல்ல எச்சரிக்கை செய்தான் சித்தார்த். அப்போதைக்கு ஒன்றும் சொல்லாமல் உமா கிளம்பி விட்டாலும் தன் கணவனிடம் புலம்பி தீர்த்து விட்டாள். அது எப்படிங்க நியாயம்? சித்தார்த் மனசை எப்படி காயப்படுத்த முடியும்? அவன் எத்தனை கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கான். மகாலட்சுமிக்காக 1.5 வருஷமா தவம் இருந்திருக்கான்.
அவன் அவனோட ரூமுக்கு வந்து பாருங்க, எத்தனை விதமான புடவைங்களை வாங்கி அவளுக்காக அடுக்கி வச்சிருக்கான் தெரியுமா? இது வரைக்கும் அவ எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அவனோட வாழ்க்கை இது. இது எப்படி மற்றவங்க முடிவு செய்யலாம்? அவனோட விருப்பத்தை, கனவை, ஆசைகளை எப்படி அடுத்தவங்க கலைக்கலாம்? அவனுக்குன்னு மனசு இல்லையா? அவன் மனசை உடைக்கலாமா? ரமா உன் தங்கை உமா இருக்கட்டுமே, அதுக்காக அநியாயம் செய்ய நான் தயாரா இல்லை. அவ ஆசைப்படுறாளே, என்ன பொல்லாத ஆசை? 2 மணி நேரத்தில் முளைச்ச ஆசையை 2 அறையில் மாற்றிடலாம். விடுமா, டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் சித்தார்த் பார்த்துக்குவான். நாட்டில் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவன். இதை தீர்த்து வைக்க மாட்டானா என்ன? கவலையை விடு, கடவுள் மீது பாரத்தை போடு. நிஜமாலுமே என்னால் நிம்மதியாக இருக்க முடியலங்க. ரமா புரியாமல் உளர்றா. எல்லாம் பாட்டி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அவன் மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எல்லாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. உமாம்மா, சித்தார்த் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வை. பாட்டி மேலும் தப்பு சொல்ல முடியாது. ரமா வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாகிடுச்சு. அம்மாவை பாரு, எதுவும் பேசாம சித்தார்த் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இதை நீ கற்றுக்கோ. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பா வந்ததும் உடனடியாக சித்தார்த் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினச்சேன். இப்படி ஆயிப்போயிடுச்சு என்று மறுபடியும் புலம்பியவளை பார்த்து சிரித்துவிட்டு அவளை தன் அருகே மகேஷ் இழுத்து கொண்டான். ஹாஸ்பிட்டலில் நீ சொன்ன மாதிரி செஞ்ச மாற்றங்களை எவ்வளோ பாராட்டுறாங்க தெரியுமா மற்றவங்க? குழந்தைங்க விளையாட சின்னதாக ஒரு பூங்கா, படிக்கிறதுக்கு லைப்ரரி, வாழ்த்து அட்டையோடு இருக்கக்கூடிய பொக்கே ஷாப், இது எல்லாமே ஏற்பாடாகிடுச்சு. ஆப்ரேஷன் ஆகி வந்தவங்களுக்கு கெட் வெல் சூன் அப்படிங்கிற வாழ்த்து அட்டையோட பொக்கே கொடுக்கறதுனால அவங்க எத்தனை உற்சாகமாக இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் உன்னோட சின்ன சின்ன யோசனைகளை அப்படி பாராட்டுறாங்க. என் அருமை மனைவியை அடுத்தவங்க பாராட்டுறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? நம்மளோட மருத்துவமனைக்கு வர்றவங்க பயத்தில் வரக்கூடாது, நம்பிக்கையோடு வந்து குணமாகி போகணும். எல்லாமே எளிமையானதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். உடல் நலம் பெற்று போகும்போது மன நிறைவோடு வாழ்த்துவது தான் மிகப்பெரிய அங்கீகாரமே. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுடைய திறமையும் அர்ப்பணிப்பும் தான் காரணம். நான் ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சேன், அதுக்காக என்னால் தான் எல்லா பெருமையும்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குல்ல? உன்ன மாதிரி அருமையான மனைவி கிடைச்சதுனால தான் என்னால் அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை செய்ய முடியுது. என்னை பாராட்டினா அது உனக்கும் தான், அதே மாதிரி உன்னை பாராட்டினா அது எனக்கும் உரியது தான். சித்தார்த்தை நம்மள மாதிரியே அருமையாக வாழ்வான். நீ அந்த மகாலட்சுமி பொண்ணை திரும்ப பார்த்தியா? கல்யாணம் நிச்சயம் எல்லாம் தள்ளி போகிறதுனால நீ அவளை அடிக்கடி சந்தித்து பேசிட்டுரு. எந்த காரணத்தை கொண்டும் அவள் வேற வீட்டு மருமகளாக போயிடவே கூடாது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இரு. நானே என்ன செய்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன், நீங்களே வழிகாட்டிட்டீங்க. கண்டிப்பாக சித்தார்த்தோட கனவை நான் நிச்சயமாக நனவாக்குவேன். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, அவனுக்கும் மகாலட்சுமிக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இது உறுதி என்றவள் தொடர்ந்து, ஆமாம், அவனுடைய அப்பாவை பார்த்தா எதுக்கும் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி தான் தெரியுறாங்க. ஏன்னோ அவரை பார்த்தா அத்தனை மரியாதை மனசுக்குள்ளே வருது. அவர்கிட்ட அவர் மனைவி ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க போல இருக்கு என கூறினாள். என் மனைவி ரொம்ப கெட்டிக்காரி தான் என மகேஷ் புன்னகைத்தான். சித்தார்த் வார கடைசியில் பெங்களூருக்கு வந்து கொண்டிருந்தான். ரமா அவனையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். அவளிடம் எந்த விகல்பமும் இல்லாமல் பழகினாலும் அவளுடன் பேசும் தருணங்களில் இயல்பாய் ஏதோ வேலை செய்து கொண்டே ஜானகி உடனிருந்தாள். அன்றைக்கு டிவி செய்தியில் பள்ளி சிறுமிக்கு திருமணம் செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்த நிகழ்ச்சியை காண்பித்தனர். ரமா அதை ஆழ்ந்து பார்த்ததை ஜானகியும் சித்தார்த்தும் கவனித்தனர். அவன் அதை பார்த்துவிட்டு புன்னகையுடன் தன் மடிக்கணினியில் ஆழ்ந்தான். ரமா ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்த்து அவள் பாட்டிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இதை ஏண்டி பார்க்குற என ரிமோட்டை பிடுங்கி அணைத்து விட்டு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவ போய் சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கணும், அதை விட்டுட்டு வெட்டிய பொழுதுபோக்கிட்டு இருக்க. என்கிட்ட வேலை செய்ய டிமிக்கி கொடுத்த மாதிரி போகிற இடத்துலையும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அத்தைக்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பி. நான் கட்டாயம் வேலை செய்யணுமா அத்தை? நீங்களே சொல்லுங்க, சமையல் அவசியம் நான் கற்றுக்கணுமா? சமையல் செய்ய கொக்கு இருக்கும்போது நான் ஏன் கற்றுக்கணும்? 1000 பேர் இருந்தாலும் நீ உன் கையால் பாசத்தோடு சமைக்கிறது மாதிரி ஆகுமா? சித்தார்த்தும் அதை தான் விரும்புவான் என அவளை பார்த்து கொண்டே கூற அவன் புன்முறுவலுடன் தலையசைத்தான். போர் மாமா, எனக்கு சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும், இந்த சமையல் கமையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என அழுத்து கொண்டே பாட்டியுடன் வேறு வழி இல்லாமல் சமையல் அறைக்கு சென்றாள். கண்ணீர் வழிய வெங்காயம் நறுக்கியவள் பாட்டியின் அதை எடு, இதை எடு, இப்படி போடு, இதை கவனி
இது போட வேண்டும் அது போட வேண்டும் என்ற அதிகாரத்தில் எரிச்சலுற்றாள். மிளகாய் பொடியை தொட்ட கையால் முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்க முகம் கைப்பட்ட இடங்களிலெல்லாம் எரிய ஆரம்பித்தது. உடனே ஓவென்று அழ ஆரம்பித்தாள். என்னவென்று எட்டி பார்க்க முயன்ற ஜானகியை சித்தார்த் தடுத்து விட்டான். என்னடி இது, புதுசா எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சிருக்க? எதையுமே ஒழுங்கா கத்துக்க மாட்டியா? உனக்கு எதுலேயும் அக்கறையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்த கவுத்தன்னு செய்கிற. இப்படி இருந்தா போற இடத்துல மொத்து வாங்க வேண்டியதுதான். ஆள் வளர்ந்துருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட அறிவு வளரவே இல்லை. போ பாட்டி, நீ எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்க. உன்னை பற்றி நான் யாருக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? எனக்கு தான் இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லையே. ஐயோ கண்ணு, நான் உன்னை ஒன்றும் சொல்லலடா. உன்னை ஒன்றும் நான் வேணும்னே திட்டலை. உனக்கு நான் இருக்கேன். நீ வேற யாருக்கிட்டேயும் திட்டு வாங்கக்கூடாது, பொறுப்பான பொண்ணாக இருக்கணும்னு தான் உங்ககிட்ட கோச்சிக்கிறேன். அதுக்காக ஒரே நாளில் வளர்ந்துட முடியுமா பாட்டி? கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்க முடியும். சரிதாண்டி கண்ணு, நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என கலங்கிய கண்களை துடைத்து கொண்டார். ரமா, ஈவினிங் மூவி போலாமா? வீட்டில் எல்லாரையும் கிளம்ப சொல்லு. வாவ், நிஜமாவே போலாமா மாமா? என்ன படம் போகலாம்? தமிழ் படம் இங்கே ஓடாதே, என்ன செய்யலாம்? கன்னட படம் போலாமா? மாமா, மகேஷ் பாபு படம் ஏதாவது பார்க்கலாமா? தியேட்டருக்கு போகணும்னா நம்ம விருப்பத்துக்கு பார்க்க முடியாது. அங்கே என்ன ஓடுதோ அதை தான் பார்க்கணும். சரி மாமா, ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம். தியேட்டருக்கு நான் போனதே இல்லை. மாலை நால்வரும் கிளம்பினர். வரும் வழியில் இரவு உணவை ஹோட்டலில் முடித்துக் கொள்வதாக ஏற்பாட்டுடன் புறப்பட்டனர். சுனிலும் அங்கே வந்து சேர்ந்து கொள்ள படத்தை பார்த்துவிட்டு திரும்பினர். வழக்கமான கமர்ஷியல் சினிமா தான். ஹீரோவின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை நிறுவும் மற்றும் ஒரு படம். ஆனால் விறுவிறுப்பாய் இருந்ததால் ரசிக்க முடிந்தது. ஹீரோ தன்னுடன் குழந்தை நட்சத்திரமாய் நடித்த பெண்ணையே இப்போது ஹீரோயினாக கொண்டு நடித்திருந்த படம். என்னரமா, படம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? போங்க மாமா, எனக்கு படம் பிடிக்கவே இல்லை. ஏம்மா? ஹீரோயின் டீனேஜ் கேர்ள், ஹீரோ அரைக்கிழவர் மாதிரி இருக்காரு. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. 16 வயசு பொண்ணுக்கு 40 வயசு ஆண் எப்படி பொருத்தமா இருப்பாரு? அவளை விட கொஞ்சம் தானே பெரியவனா ஹீரோ இருக்கணும். அது எப்படிம்மா? நிஜ வாழ்க்கையில நடக்கிறது தானே சினிமாவா எடுக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் இப்படி வயசுல பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன? தன்னோட பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் கூட 10 வயசு வித்தியாசம் இருக்குல்ல. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. தங்களோட படிக்கிற பசங்களையோ அல்லது 1-2 வயசு மூத்தவங்களை மட்டுமே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம். வயசு அதிகமானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா பொண்ணு மாதிரி தானே இருக்கும். சேச்ச, வயசு அதிகமானவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான், நானும் அப்படிதான். எப்படி? என்ன நானும் அப்படின்னா எப்படின்னு கேட்குறேன். ஏன் இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ சொன்னியே. உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோன்னு தெரியுமா? உன் பாட்டி தாத்தா வயசு வித்தியாசத்தை விட அதிகம். பரவாயில்லையா? ஆஹா, முடியவே முடியாது. என்னாலலாம் அப்படி கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுமா. நீ மட்டும் தனியாக வாழ முடியுமா? அப்புறம் தற்கொலை பண்ணிக்க மாட்டியே அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருக்க முடியாது. நான் ஏன் தனியாக இருக்க போகிறேன்? நானும் பாட்டியும் எப்பவும் போலவே இங்கே இருப்போம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு துணையாக இருப்பீங்க தானே? நான் கூப்பிட்டா நீங்கள் இங்கே வர போகிறீங்க, இல்லைன்னா நான் அங்கே வர போகிறேன். சரிதானே? ரொம்ப சரி. நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறைய படிக்கணும். நான் ஆடிட்டர் ஆகி எல்லார் கண்லேயும் விரலை விட்டு ஆட்ட போகிறேன். அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்வார், உங்ககிட்ட கணக்கு சொல்லவே பயமாக இருக்குன்னு. அதே மாதிரி எல்லாரையும் கணக்கு கேட்டு பயமுறுத்துகிற வேலைக்கு தான் போவேன். என்னமாமா, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? கட்டாயம். ரமா குட்டிக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வானா? ஐயோ, அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்கு என அவள் உற்சாகமாய் துள்ளி குதித்த பொழுது ஜானகி சித்தார்த் மனது இரண்டும் நிறைந்து போனது. இவ்வளவு ஏன், அவள் பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்த பாட்டியின் மனது கூட நிர்மலமாய் அமைதியாகிவிட்டது. இந்த கதை மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.